सदियों से बहुत सब्र कर लिया। வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த 5 படங்கள் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். தமிழ்ல இருக்கா இல்லையான்றதையும் மென்ஷன் பண்றேன். அது மூலியமா நீங்க அந்த ஓடிடில ஃபுல் படத்தை பார்த்துக்க முடியும். இந்த 5 படங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன். அது மூலியமா எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பிண்டம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகால இருக்கு, அதே மாதிரி பிரைம் வீடியோலயும் இருக்கு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஈஸ்வரி ராவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட புதுசா ஒரு வீட்டுக்கு வந்துடுறது. ஒய்ஃப், இவரோட அம்மா, 2 பசங்கன்ற மாதிரி தான் வராங்க. அதுல ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது, காது கேட்காது. படத்தோட ஸ்டார்டிங் சீனே இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வரதை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கு. அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சரி, இவங்களுக்கு ரொம்ப அமானுஷ்யமாலாம் நடக்குது. ஹீரோ பேயெல்லாம் பாக்குறாரு. போக போக இந்த குடும்பத்தை சேர்ந்தே எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட பொண்ணெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த பேய் கிட்ட இருந்து நம்ம பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஈஸ்வரி ராவை பொறுத்த வரைக்கும் பேய் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இவர் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்களுமே ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல பேயா இருக்கிறது யாரு, அந்த பேய்க்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப லென்த்தா கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு விதி அப்படின்றது. இந்த படத்தை கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. பிரைம் வீடியோல இந்த படம் இருக்கு. இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல கிடையாது. சப்டைட்டில் யூஸ் பண்ணி தெலுங்குல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. கைல் ஆனந்தி தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட பேரு சூர்யா அப்படின்றது. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு, கிராமத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. கைல் ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் முறப்பொண்ணா தான் இருப்பாங்க. அவங்க சிட்டில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் சிட்டில வேலையை தேடலாம் அப்படின்ற மாதிரி சிட்டிக்கு வந்துடுறாரு. 2 பேர் கூட சேர்ந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. கைல் ஆனந்தி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, செக்ஷுவலா இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கோவமா இருக்கு. ஆனா கோவத்தை வெளிக்காட்ட முடியல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு ஒரு பெண்ணு கிடைக்குது. அந்த பெண்ணுல யாரோட பேரை எழுதினாலும் சரி, அவங்க இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் முதல்ல ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. போக போக தான் புரிய ஆரம்பிக்குது. இந்த பெண்ணை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேரை சாவடிக்கிறாரு. இதெல்லாம் போக போக ஆனந்திக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னசென்ட்டாவும் நல்லவராகவும் இருப்பாரு. ஆனா இந்த பெண் எப்ப கைக்கு வந்துச்சோ இவர் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவரா மாறுவாரு. அதெல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ட்ரையல் அப்படின்றது. இந்த படமும் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல கூட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கண்ணை மூடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கண்ணை மூடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாங்க. இப்ப இவங்க குற்றவாளியா மாறிடுறாங்க. அதனால ஒரு எஸ்ஐ தான் இவங்களை உட்கார வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் உங்க ஹஸ்பண்டை தள்ளி விட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அவரே எப்படி குதிப்பாரு, உங்களுக்குள்ள ஏற்கனவே சண்டைலாம் போயிருக்கு, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆதாரத்தெல்லாம் காட்டுறாரு. நான் என்னோட ஹஸ்பண்டை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களை டிஃபெண்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. நடுவுல பிளாஷ்பேக்கா நமக்கு நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. உண்மையில ஈரின் தான் ஹஸ்பண்டை தள்ளினாங்களா, இல்ல ஹஸ்பண்டே தான் மாடியில இருந்து குதிச்சு இறந்து போனாரா? மாடியில இருந்து ஹஸ்பண்டே குதிச்சு இறந்து போனாருன்னா அதுக்கான காரணம் என்ன? அப்படி இல்லைன்னா ஒய்ஃப் தான் தள்ளி விட்டாங்கன்னா ஒய்ஃப் தள்ளி விடுறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கான பதிலை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சோ படமா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுதான் கொண்டு போயிருப்பாங்க. தமிழ்லயே இருக்கு, கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தமே இந்த படத்துல 5-6 கேரக்டர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு காலிங் சகாஸ்ரா அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல கூட இந்த படத்தை ஃபுல்லா பார்க்க முடியும்.
இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட பேரு அஜய் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. இவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அதாவது இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு. இதெல்லாம் நடுவுல இவர் சோகமா இருக்கும்போது நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவா லைஃப்ல மூவ் ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஊருக்கு வந்துடுறாரு. புதுசா ஒரு சிம் வாங்கி போடுறாரு. அந்த சிம்ல யாரோ தெரியாதவங்க கால் பண்றாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாலாம் பேசுறாங்க. என்னடா வித்தியாசமா பேசுறாங்கன்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை இவர் ஃபீல் பண்றாரு. உதாரணத்துக்கு ஒரு கில்லர் ஒரு பொண்ணை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போற மாதிரிலாம் இவருக்கு தெரியுது. ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவோட பாஸ்டுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்ன மாதிரியான சம்பந்தம் அப்படின்றத ஹீரோ தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த புது சிம் இவரோட கைக்கு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த சிம்முக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றத இவர் தேடுறாரு. கடைசியில இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் போக போக இந்த படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல கூட இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாலியும் இருக்கு, அதே மாதிரி பிரைம் வீடியோலயும் இருக்கு. இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல அன்ஷிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப குழப்பமா இருக்கும். அதை ஷார்ட்டா சொல்றது கஷ்டம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இவங்க யார் கூடயா சண்டை போடுறாங்க. இவங்க யார் கூட சண்டை போடுறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் ஒரு பாட்டில வச்சு அவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. அவர் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறது. படத்துல இது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ட்ராக்கும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் மாஃபியா கேங் இருக்காங்க. அந்த கேங்கோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்களோட ஸ்கின்னை எடுக்கிறது தான். ஏன்னா பணக்காரங்க அந்த ஸ்கின்னை வச்சுக்கிறது மூலியமா அவங்க இளமையா தெரியுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. ஈரினோட ட்ராக்குக்கும் அந்த ட்ராக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி ஈரின் ஒரு நபரை அடிச்சாங்க பாத்தீங்களா, அவர் இறந்துடுறாரு போல. அது சம்பந்தமா ஈரின் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அந்த கேங்குக்கும் ஈரினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வருது. சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா முடிவு வரும்போது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரிஞ்சிடும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இல்ல ஏற்கனவே எந்த படங்களெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்தெந்த மாதிரியான படங்களை பேஸ் பண்ணி லிஸ்ட் போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுறேன்.